அப்போல தான் நம்ம ஒரு சோம்பேறி, நம்ம வந்து வீடியோ அடிக்கடி போட மாட்டோம். இன்றைக்கி கண்டென்ட் இருக்கான்னு கேட்டால் கண்டென்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரேஞ்சில். ஆனால் என்னென்னா பர்ஃபெக்டாக போடணும். அதனால் நான் போடலை. ஸோ இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா மோட்டிவேஷனல். என்னடா இது மோட்டிவேஷ்னலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் மோட்டிவேஷனல் தான். நியூ இயர் அப்போ போட்ட வீடியோ வந்து நல்லா போச்சு, 200 சம்திங் போயிடுச்சு. ஸோ நம்ம மோட்டிவேஷனல் பண்ண 4 பேர் கேட்குறாங்க அப்படின்ற போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ எதை பற்றி பேசலாம், நான் எனக்கு கண்டென்ட் கூட யோசிக்கலையா? ஓகே ஃபைன். நம்ம விஷயம் இப்போ வந்து நம்ம ஒருத்தவங்க கிட்ட வந்து சண்டை போட்டோம். யாரோ ஒருத்தவங்கன்னு வச்சுப்போம், இல்லை நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வச்சுப்போங்க. நமக்கு ஒரு தாட் இருக்கும், இதுதான் அப்படின்ற ஒரு ரீசன் வச்சு நம்ம சண்டை போட்டிருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட் ஆஃப் அஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருப்பாங்க. யாரானா இருக்கட்டும், அது பொண்ணாக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு நம்ம யோசிப்போம். ஏன் இப்படி பண்ணாங்க, இப்போ நானாக இருந்தால் பண்ணியிருப்பானா அப்படின்னு தான் யோசிப்போம். தவிர அவங்க கேரக்டரை வச்சு நம்ம ஒரு நாள் யோசிக்க மாட்டோம். இந்த கேரக்டர் உள்ளவங்க பண்ணியிருப்பாங்க, அவங்கள நம்ம வந்து அந்த இடத்துல வந்து யோசிச்சிருக்க மாட்டோம். நம்மளை தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நான் அங்கே இருந்தேன்னா இதை மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன், அவங்க ஏன் பண்ணாங்க. ஸோ அதுதான் காரணம். ஏன்னா நம்ம அவங்கள, அவங்க நம்ம இல்லை. அவங்க வந்து அவங்கள மாதிரி தான் இருப்பாங்க, நம்ம நம்மள மாதிரி தான் இருப்போம். இதுதான் நம்ம நிறைய பேருக்கு புரியாது. ஸோ அது மட்டும் புரிஞ்சுது அப்படின்னால நிறைய பிரச்சனையை நம்ம வந்து மறப்போம், மன்னிப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நானும் எக்ஸும் ஃப்ரெண்டாக இருக்கோன்னா, ஒய்யும் நானும் ஃப்ரெண்டாக இருக்கோம் அப்படின்னா, எனக்கும் எக்ஸுக்கும் சண்டைன்னா சில நேரம் ஒய்ங்கிற கேரக்டர், நிறைய எல்லாருமே நான் சொல்ல மாட்டேன், சில நேரம் அந்த ஒய்ங்கிற கேரக்டருக்கு வந்து அது வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்கள பற்றின எக்ஸை பற்றின நெகட்டிவ் தாட்ஸ், எக்ஸ்னா ஒரு நபர்னு வச்சுக்கலாம், எக்ஸ்னா எக்ஸ் இல்லை, ஸோ அவரை பற்றின தப்பான விஷயங்களை என்கிட்ட பூப்பர், இப்படி பாரு, இதை பார், அதை பார், அதை பார், அதை பார், அதனால தான் இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கெட்ட விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட பூப்பாங்க. அப்படியே ஒய் மட்டும் இல்லை, ஒய் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம கிளாஸ்லேயே வச்சுப்போமே, நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு நம்மளை வந்து நமக்கே பிடிச்சவங்க லைட்டாக சண்டையை பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சவங்கள பற்றின பிடிக்காத தாட்ஸை நம்ம மேலே திணிப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் கேட்டுட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டையை நம்மளே இப்படி தான் நம்ம யோசிச்சு அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி அவங்க கூட சண்டையை நம்ம பெருசாக்கி விட்டு ஜஸ்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இல்லை ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பையோ விட்டே போயிடுவோம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பையோ இல்லை ஏதோ ஒன்றையோ நம்பணும். அவங்க சொல்கிறத ஃபஸ்ட்டு கேட்கணும். இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அந்த தாட்டை நம்ம தலையில் ஏற்றி நம்ம வந்து அந்த ஒரு நல்ல ஒரு பாண்டை, ஏன்னா வந்து அந்த பாண்டு உருவாக காரணம் என்ன, இவங்க எல்லாரும் வந்து அவங்கள பற்றி நல்லவங்கன்னு சொன்னதுனால தான் அந்த பாண்டு உருவாச்சுன்னா கண்டிப்பாக இருக்குது. அவங்களும் நம்மளுக்கு பிடிச்சதுனால தான் நமக்கு அந்த பாண்டு உருவாக்குமே தவிர இவங்க சொல்கிற விஷயத்தினால தான் நமக்கு அந்த பாண்டு உருவாக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா டேரெக்டாக உங்களோட யார் கூட சண்டை போட்டிங்களோ அவங்கக்கிட்ட பேசி பொறுமையாக கேளுங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 1000 கோவம் இருக்கும். ஆனால் அவங்க சொல்கிற வர விஷயத்த நம்ம 2 நிமிஷம் பொறுமையாக கேட்டோன்னா நமக்கு வந்து ஒரு வேலை, அவங்க தப்பே பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே ஃபைன், சண்டை அப்படியே போட்டு போயிடலாம். ஒரு வேலை நமக்கு வந்து ஓகே அப்படிங்கிற ஒரு ரீசன் கிடைக்கலாம், அவங்கள மன்னிக்கிறதுக்கான காரணம் கிடைக்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப் இன்னுமே கூட போகலாம். ஸோ அது ஒன்று. வேறு என்ன சொல்லலாம், ரொம்ப தத்துவமாக பேசுகிறேன், அது வேறு விஷயம். ஸோ அதான். அப்புறம் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து இறங்கி போகிறதுக்கு வந்து ரொம்ப யோசிப்போம். நான்லாம் சண்டை போட்டேன்னா உடனே இறங்கிடுவேன், யாராக இருக்கட்டும் இறங்கிடுவேன். ஏன்னா ஒரு நாள் இருப்போம், 2வது நாள் என்ன வேணால் நடக்கலாம், இது வாழ்க்கை, இப்படி தான் நான் கடைசி வரை இருப்பேன், ஐ மீன் இந்த நாள் தான் இருக்கும் அப்படி இல்லை. ஒருவேளை நான் நாளைக்கு இல்லை அப்படின்னா அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது, என்னடா இது நம்ம தெரியாமல் சண்டை போட்டோமே, பேசிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் எனக்காக யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது. நான் வந்து அவங்கள எப்படியாவது பேச வச்சிடணும், அவங்க கூட நான் பேசிக்கணும். அப்படின்னா ஓகே நம்ம பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிக்ரெட் இருக்காது. எல்லார் வாழ்க்கையுமே ரிக்ரெட் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து யார் கூடயோ நான் சண்டை போட்டேன், அவங்களுக்கும் எனக்கு பேசவே இல்லை, கடைசியில் எனக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அவசரப்பட்டு சண்டை போட்டு அட்லீஸ்ட் பேசியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யாரையுமே நம்ம ஃபீல் பண்ண வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பேசிடுவேன். அந்த மாதிரி நீங்களும் யார் கூடனாலும் சரி சண்டை போட்டிங்கன்னா பேசிடுங்க. உங்களுக்கு வந்து பழைய பாண்டு வரணும்னு நான் கேட்கவே மாட்டேன். நீங்கள் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன்று இருந்துச்சு, இப்போ சண்டை போட்டனால கம்மியாகிடுச்சு, மறுபடியும் பேசணும்னா கண்டிப்பாக நீங்கள் பேசுங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த பாண்டு உங்களுக்கு கண்டிப்பாக வராது, ஏன்னா சண்டை போட்டிங்க, ஸோ ஒரு கஷ்டம்
ஆனால் நீங்கள் பேசாதனால உங்களுக்கும் நஷ்டம் தான். சீரியஸாக எல்லார் கூடயும் நம்ம எப்பவுமே பேசிடணும். ரொம்ப சண்டையை பற்றி பேசுகிறனோ, ஓகே ஃபைன். ஆனால் ஏதோ ஒரு டாபிக் வைக்கணும்ல, கண்டென்ட் ரிலேட்டடாகவே பேசுவோம். இதே டாப்பிக்கில் போயிடலாம். அப்புறம் அதான். ஸோ ஃபஸ்ட்டு அதான், உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் நம்புங்க. ஏன்னா உங்களை விட அவங்கள யாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்காது. அவங்க எந்த மனநிலையில் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யார்கிட்டையுமே அட்வைஸ் கேட்க தேவையே இல்லை. ஏன்னா எல்லாரும் அட்வைஸ்னாலும் உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வரல. யாருக்குமே சொன்னவங்க தான். இவங்க அட்வைஸ் பண்ணனால தான் நான் ஃப்ரெண்டானேன். இல்லை ஏதோ ஒன்று சம்திங் ஒரு லைக் என்ன ஒன்று ஒரு ஓகே. ஏன்னா நம்ம அதனால அவங்க கூட ஃப்ரெண்டாக அவங்கள பற்றி தெரிஞ்சதுன்னா அவங்க இப்படி பண்ணுவாங்களா, அவங்களால தான் இப்படி நடந்திருக்குமா? கண்டிப்பாக இல்லை. நம்ம அவங்கள நம்ம நம்பணும்னா நம்புறதுனால தான் நம்ம ஃப்ரெண்டாக இருப்போம். மிச்சபடி வேறு எந்த காரணமும் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள நம்புங்க. அவங்க கெட்டவங்களாயிட்டாங்க மீன்ஸ் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக நினச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் அவங்கக்கிட்ட கேளுங்க, ஏன் இப்படி பண்ண சொல்லிட்டு 2 நிமிஷம் கேட்டிங்கன்னா ஆல் ப்ராப்ளம் வில் பி சால்வ். அப்புறம் என்ன பேசலாம். அப்புறம் இந்த உலகத்தில் சில விஷயங்கள் இருக்கும். சிலர் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருப்பாங்க. சிலர் இப்படியும் மாறிடுவேன்னு இருப்பாங்க. சிலர் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக மாறுவாங்க. சிலர் தங்களை மாற்றிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை அடைவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என்னை பொறுத்த வரைக்கும் நீயா இருக்க, நானாக இருக்கேன், எனக்கு அப்போதான் உனக்கு பிடிச்சிருக்கு. நான் இது பண்ணதுனால தான் நீ என் கூட இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நம்ம ஒரு ஃப்ரெண்ட் இல்லை ஒரு ஏதோ ஒன்று இருக்கட்டுங்க. நம்ம நல்ல விஷயங்களை இப்போ நான் இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த நான் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்காக அவங்களுக்கு இப்படி பண்ணால் பிடிக்கும், அவங்க இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். இப்போ நான் ஒரு அவங்களுக்கு இந்த கலர் ட்ரெஸ் போட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போட்டால் அது வேறு. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம நடக்கிற விதத்தை மாற்றுறதுங்கிறது வேறு. நம்மளோட கேரக்டர் மாற்றுறதுங்கிறது வேறு. ஏன்னா நம்ம கேரக்டருங்கிறது அதுக்காக நம்ம கேரக்டரை மாற்றினோன்னா அது ஒரு ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம கேரக்டர் ரிவீல் ஆகும்போது அந்த ரிலேஷன்ஷிப்புக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் தெரியும், ரிலேஷன்ஷிப் பற்றி அவ்வளோ தெரியாது. ஏன்னா வாட் ஆமாம், அதான் நான் சிங்கிள். ஓகே ஃபைன், அது இருக்கட்டும். அப்புறம் ஸோ அவ்வளோதான். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஹோப், ட்ரஸ்ட் எப்பவுமே இருக்கணும். ஒருத்தங்க பண்ண தப்புனால சிலர் எல்லாத்து மேலே உள்ள ஹோப்பையும் எடுக்கிறதும் ஒரு கரெக்டான ஒரு விஷயமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே எல்லாத்தோட இதுலேயுமே ஒரு ஹோப், ஒரு ட்ரஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை நம்புங்க. உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் கேளுங்க, ஏன் இப்படி பண்ணுன்னு கேட்குறதுக்கு உங்களை விட யாருக்கும் உரிமையும் இல்லை. அதே மாதிரி அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக ஃபீல் பண்ணுறதுனால எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. நீங்கள் யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறதுனாலையோ இல்லை அப்படின்னு நீங்கள் வேறு என்ன வேணால் நினைக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. மற்றவங்க பேச்சை கேட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட மேலே இருக்க கெட்ட அபிப்பிராயத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு இடத்துல தப்புன்னு தெரிஞ்சால் போய் கேளுங்க, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி இன்னொருத்தங்க பேச்சை கேட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் விட்டுறாதீங்க. இல்லை இன்னொருத்தங்க கோச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் பேசாமல் இருக்காதீங்க. ஏன்னா எல்லாருமே உங்கள் லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தங்க கிடையாது. இப்போ நான் ஒருத்தங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கேன்னா அவங்களுக்கு எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், நான் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருப்பேன். அந்த மாதிரி நான் இன்னொருத்தங்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கேன்னா அதுக்கு எனக்கு அவங்கக்கிட்ட இன்னொன்று பிடிச்சிருக்கும். அதுக்காக இவங்களும் அவங்களும் ஒன்றுங்கிறது எப்போவுமே கிடையாது. இவங்க வேறு அவங்க வேறு. ஆனால் எனக்கு இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் வேறு, இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் வேறு. ஆனால் அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போது நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு 10 ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா எனக்கு 10 ஃப்ரெண்டுக்கிட்டையும் ஒவ்வொன்று பிடிச்சிருக்கும். ஆனால் அதுக்காக இவங்களும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணவே மாட்டேன். அவங்களுக்கு எப்படியோ அது எப்படி கிடையாது. ஆனால் இவங்க வேறு இவங்கக்கிட்ட ஒன்று பிடிச்சிருக்கும், இவங்கக்கிட்ட ஒன்று பிடிச்சிருக்கும், இவங்கக்கிட்ட ஒன்று பிடிச்சிருக்கும். பிடிச்ச விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறு தான். அதுக்காக இவங்க என் கூட தான் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நம்ம யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. அண்ட் அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, ஏன்னா அது உங்கள் ஃப்ரெண்டு. அந்த மாதிரி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் பொறுத்த வரைக்கும் அதான், நோ ஈகோஸ், நோ ஃபைட்ஸ், ஹோப் அண்ட் ட்ரஸ்ட் எப்பவுமே இருக்கட்டும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்களை பார்த்துப்பாங்க. ட்ரஸ்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த உலகத்திலே கிடையாது. ஸோ இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. ஆனால் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா கண்டென்ட் இல்லை. ஓகே,
ஸோ ஹாப்பி சிவராத்திரி அண்ட் ஹாப்பி லேட்டர் விஷ் ரிலேட்டட் வேலண்டைன்ஸ் டே. ஸோ எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு ஒரு வேளை நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா நான் பெரிய மகான்லாம் இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை நீங்கள் பண்ணாதீங்க. அதுவும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ நான் சொன்னதுனால நீங்கள் எதுவும் ட்ரை பண்ண வேணாம். உங்களுக்கு வந்து ரொம்ப வலிச்சதுன்னா விட்டுருங்க. ஓகே, ஸ்டே டியூன். ஹாப்பி ஹாலிடேஸா எனக்கு 2 நாள் இல்லை. நான் சொல்கிறேன், என்ஜாய்ங்க. பை. ஸ்டே டியூன்.